கர்மா பத்திய அறிவுனா ஏற்கனவே நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப அதை பத்தி அறியணும். இட்ஸ் ட்ரூ ஆர் நாட். அறிவு என்பது எதுன்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு விஷயத்தை காட்டி ட்ரூவா ராங்காங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதுதான் அறிவு. அறிந்து சொல் இல்லையா? இப்போ ஒரு வெள்ளை பாட்டில் இருக்குது, ஒரு சிவப்பு பாட்டில் இருக்குது. இது எந்த பாட்டில் சிவப்புன்னு சொன்னா நீங்க உடனே அதுல நோட்டிஃபை பண்ணணும், திஸ் ஒன் இஸ் ரெட். அதுதான் அறிவு. தண்ணியும் வச்சிருக்குது, தேனும் வச்சிருக்குது. இதுல எங்கப்பா தேனுன்னு சொன்னா தேன் பாட்டில திஸ் இஸ் ஹனின்னு எடுத்துக்கணும்னா நீங்க அறிஞ்சி சொல்றீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு கம்பேரிசன், ஒரு டிஃபரன்ஸ் இல்லையா? அதை பண்ணுவதுதான் அறிவு. அறிவு என்பது ஞானம் அல்ல. இங்க அதையும் உணர்ந்துக்கணும். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், அறிவு மனம் சார்ந்தது. இட்ஸ் அ நாலேஜ். இட்ஸ் அ நோன் திங் இஸ் நாலேஜ். அப்போ மனதுல என்ன பதிச்சு வச்சிருக்கீங்களோ அதை தேடி கண்டுபிடிச்சு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒருத்தன் பிளேட் வச்சிருக்கான், ஒருத்தன் கத்தி வச்சிருக்கான், ஒருத்தன் கபடா வச்சிருக்கான், ஒருத்தன் பெரிய வாழ் வச்சிருக்கான். இதெல்லாம் அறுக்கக்கூடிய விஷயம்தான். இதெல்லாம் ஆயுதம் தான். காமனா ஆயுதம்னு இருக்கும், மனதுல பதிஞ்சிருக்கும். ஆனா வாழை எடுன்னு சொன்னா பிளேடை தூக்க மாட்டான், நேர போய் வாழை தூக்கணும். கப்படாவை தூக்குனா அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த நொங்கு பனையில போய் வெட்டுறதுக்கெல்லாம் அது ஒரு அறுவாள் மாதிரி வளைஞ்சிருக்கும். அப்ப இது அவன் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தா என்ன பண்ணுவான், உடனே போய் அதை எடுப்பான். அப்போ உங்களுக்கு அது நோன் திங்ஸா இருக்கணும். இப்ப அறுவாளுங்கும் போது அவன் அங்கங்க தேடிட்டு இருக்கான், அறுவாள் தான் மேலதான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்ப நம்ம சொல்லுவோம், இந்த அறிவு கூட உனக்கு இல்லையா, நீ இதென்ன அறிஞ்சுக்கலையா? நம்ம இன்னைக்கு அறிவுன்னு காமன் திங், எல்லாம் தெரிஞ்ச விஷயம்னு அறிவை நினைக்கிறான். தப்பு. புரியுதா? அப்ப அறிவு என்பது எது? அறிந்து வைத்திருக்கு. அறியலைன்னா அறிவே இல்லை. இப்ப நான் ஒரு நாடை சொல்றேன், பெனின்சுலேனியா ஏதோ ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் யாருன்னா நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடும். அதனால அங்க அவரு இல்லைன்னு கிடையாது. யூ டிட்ன்ட் நோ, உன்னால சொல்ல முடியவில்லை, நீ அறிந்து வைத்திருக்கவில்லை. அப்ப அறிவுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? தெரிஞ்சாலும் இதுவரை கத்துக்கிட்டாலும் கத்துக்கலைனாலும் ஒரு விஷயத்தை கேட்டால் அதனுடைய ஆதி முதல் அந்த முறை சொல்ல தெரிந்தால் அதுக்கு பேரு ஞானம். அப்ப அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும். பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல எல்லாம் நீங்க போய் கத்துக்கிறது அறிவை. அவன் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து சொல்லி தருவான், அதை நீங்க வச்சுக்குவீங்க, மனனம் பண்ணிக்குவீங்க, அதை போய் எக்ஸாம்ல எழுதுவீங்க, பாஸ் மார்க் வாங்குவீங்க. அப்ப சொல்லி கொடுத்தது திருப்பி சொல்லக்கூடிய அந்த அறிவு தான் வெளிப்புறத்துல நமக்கு கிடைக்குது. ஆனா ஞானம் அப்படி அல்ல. ஞானம் இதுவரை சொல்லாத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், காட்டாத விஷயங்களாக இருந்தாலும் கூட, இப்ப உங்களை ஒரு ரூம்ல உட்கார வச்சிருக்குது, கதவெல்லாம் சாத்திட்டாங்க, மதில் ரூம். அதுக்கு பின்புறத்துல கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யாரு அங்க உட்கார்ந்து இருக்காங்க? தெரியல சார், என்ன பார்க்கவும் முடியுது, நான் பார்க்கல சார் அவங்கள, அவங்க யாரும் தெரியும். இது தப்பு இல்லை, ஏன்னா அவன் பார்க்கல. இது அறிவு. ஆனா என்ன ஒருத்தர் இருக்கிறான், அங்க யார் இருக்கிறான் கேட்ட உடனே அவன் சொல்றான், அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்காங்க, ஏத்த வீட்டுல உள்ளவங்க இருக்காங்க, அவர் புதுசா ஒரு மாமா ஊர்ல இருந்து வந்திருந்தாருல, அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவன் வெளியே போகவே இல்லை, அவங்கள பார்க்கவே இல்லை. He is telling the truth. நம்ம போய் கதவை திறந்து பார்த்தா அந்த 2 லேடியும் அந்த மாமா 3 பேர் இருப்பாங்க. இப்ப புரியுதா யூசேஜ் ஆஃப் ஞானம்? அறிவுக்கும் ஞானத்துக்கும் இருக்கக்கூடிய பேதம் தெரியும்.